பெண் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்து விட்ட கடவுள் இறுதியாக ஆணை படைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து 6 நாட்களாக ஆணை படைத்துக் கொண்டிருந்தார் கடவுள். இதை பார்த்துக் கொண்டிருந்த தேவதை ஒன்று, ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது. அதற்கு கடவுள், இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும். இந்த ஆண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும். அடம்பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும். சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவன் மருந்தாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்காக அவனே உழைக்க வேண்டும். இது அத்தனையும் செய்ய அவனுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொன்னார். இது அத்தனைக்கும் 2 கை மட்டும் என்று ஆச்சரியப்பட்டது தேவதை. இது அத்தனைக்கும் 2 கை மட்டுமா என்று ஆச்சரியப்பட்டது தேவதை. ஆர்வத்துடன் லேசாக ஆணை தொட்டு பார்த்துவிட்டு, ஆனால் இவனை ரொம்ப கடினமாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை. தொட்டு பார்த்துவிட்டு, ரொம்ப கடினமாக படைத்திருக்கிறீர்களே என்றது தேவதை. அதற்கு கடவுள், இவன் உடலளவில் கடினமானவன், ஆனால் மனதளவில் ரொம்ப ரொம்ப மென்மையானவன். அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவான். அது மட்டுமல்ல, அவனால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும். கஷ்டம், அன்பு, கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவனுக்குள்ளே அடக்கிக் கொள்ள தெரியும். சிரிப்பு வந்தாலும் அதை கோபம் மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு. தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்திற்காக போராடி ஜெயிக்கவும் செய்வான். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் கொட்டுவான் என்றார். ஓ, இந்த அளவுக்கு ஆனா யோசிக்க முடியுமா என்று தேவதை கேட்டது. எல்லா விஷயங்களை பற்றி யோசிக்க மட்டுமல்ல, அவற்றுக்கு தீர்வையும் அவனால் சொல்ல முடியும் என்று விவாதித்தார் கடவுள். அந்த தேவதை ஆணின் கண்களை தொட்டு பார்த்து விட்டது. இவன் கண் ஏன் வறட்சியாக இருக்கு? இவன் கண்களில் கண்ணீர் வராதா என்று. ஒரு ஆணின் கண்ணீர் மிகவும் மென்மையானது. அது எப்பவும் வராது. அது வந்தால் அவனை மட்டுமல்ல, அவனை சுற்றியுள்ள அனைவரையும் பாதிக்கும் என்பதால் அவனுடைய சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே சிரித்து கடந்து செல்வான் என்று பதிலளித்தார் கடவுள். ஆச்சரியமான தேவதை, உங்க படைப்பிலே சிறந்தது இதுதான். இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்றது தேவதை. தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவனுக்கு எப்போதுமே தெரியாது. கடவுள் சிம்பிளாக பதிலளித்தார், நன்றி என்று. நிச்சயம் நண்பர்களே, ஆண்கள் என்னைக்குமே பொக்கிஷமானவங்க தான். இது எல்லா ஆண்களுக்கும் சமர்ப்பணம். ஆண்கள் எல்லாருமே மறக்காம எல்லா பெண்களுக்குமே அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம். பெண் உட்பட எல்லா உயிர்களையும்